போதையெல்லாம் பண்ணலையா புத்தி கப்பு சுட்டு இருக்கிற, அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நடத்தர்ற, இன்னொரு வருமானத்துக்கும் உத்தரவு போட்டு தந்துடுறேன். வேற என்ன வேணும்? நான் தான் உத்தரவு கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். முயற்சி பண்ண சொல்லு. விமானம் ஏத்திடலாமா? வாழ்றதா சாவறதா அப்படின்னு கொஞ்சம் கேட்டுட்டு நிக்குது இல்லையா? வளர்த்த கடா மார்பு விட்டுட்டு அப்படின்னு கவலைப்பட்டு நிக்கிறியா? பாடம் கப்பிச்சல நம்மளுக்கு பாடம் கப்பிச்சு உங்களுக்கு இத்தனை காரியத்தை நடத்தணுமே, இந்த ஒரு காரியத்தை நான் நடத்தாம போயிருக்கேன்னா கொஞ்சம் கால நேரம் மக்களிச்சுட்டு நிக்கிறாயா? என்ன ஏது நல்லது கெட்டது எதுன்னு புரிய வைக்கலாம். புரிய வச்சு வட்டியை பெருக்கி பால் போடுறது தகுதிமான புரிஞ்சுதா? மற்றதுக்கும் கூட வந்து நின்னாச்சு. பொறுப்பை கொண்டு வந்து எங்கிட்ட போடுறியா? மருத்துவத்தை பார்த்தாச்சு, தேவாதியை பார்த்தாச்சு, அத்தனை பார்த்தாச்சு. என்ன பண்றது ஏது பண்ண தெரியும்? பெத்த கண்ணு இன்னைக்கு கொஞ்சம் நடையோட்ட முடியாம கிடக்குது. இது புத்தி சுவாதீனம் இல்லாம மருத்துவத்தில் என்னமோ சொல்றாங்க இல்லையா? அது பாதுகாப்பு பண்ணி கொடுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா? எந்த காலையில் பொட்டிலா அப்பா தேவையை அப்படின்னு நடத்துற மாதிரி பண்ணிப்போம். புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். பூரணமா எதிர்பார்க்க வேண்டாம். அப்ப தேவையை அவங்க பண்ணிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தோம்னாயா போதுமா? பத்திரம் வச்சுக்க, ரசப்போடு போ. படுத்த கண்ணு கொட்டிட்டு ஓடுது பாரு. என்ன தாயே, என் மேல கொஞ்சம் வருத்தமா? காப்பாத்தி இருக்கிறாயா? உயிருக்கு பங்கம் வருது, அதுக்கு உண்டான சிரமத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன் அடியா சொல்லிட்டு இருந்தானா? நானும் சொல்லிட்டு இருந்தேனா? இப்ப கண் கொண்டு பாத்துட்டியா? அதனால நீ அடியானுக்கு தீர்க்காய்ச்சாய, இனி எந்த விதத்தில் குறவுக்கு சேராது. இந்த காரியத்தை நல்லபடியா நிறுத்தி வேட்பாய் திறனாயா? அந்த இடத்துல உங்க உயிர் போக வேண்டிய நேரம், உன்னுடைய உயிரும் சேர்ந்து போக வேண்டிய நேரம். உன்னை முன்னாலதாக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் லேசா ஒரு சேதாரத்தை மட்டும் காமிச்சு பகவான் விதி பகவான் கிட்ட மன்றாடி காப்பாத்தி இருக்கிறனாயா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். தங்கத்தை ஓட்டிக்கிறேன். அதே மாதிரி பணம் விஷயத்துல கொஞ்சம் பயிட்டு இருக்கிற தாயி கண்ணு கருத்து மண்ணில் 12 நாள் ஒரு உத்தரவு போதுமா? போகிறம்போ ஊனத்தை பண்ணிட்டுனா அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? இது சரியாய் போயிரு. மனசுக்குள்ள கோடி சுமையை போட்டுட்டு நிக்கிறேன். அதெல்லாம் என் பொறுப்பு விட்டுறாயா? எந்த வசதியும் பங்கம் இல்லாம நல்லது பண்ணி திருத்தி கையில் ஒப்படைச்சு பட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்துருந்தாயா? புரிஞ்சுதா? எல்லாம் பங்கம்லாம் கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணிடலாம். அதே மாதிரி கடல் கரையோரம் போடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு இருக்கிறியா? போதாயி அதெல்லாம் எந்த வசதியும் பங்கம் வராது. கூட வந்து நிக்கிற ஒன்னால விமானத்துல அனுப்புறாயா? தயாரா நிக்க சொல்லு. ஐயா மனசுக்குள்ள கத்தி முனமேல நிக்கிற பத்தியா? எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை ஊசி முனமேல நிக்குதாயா? கூப்பிட்ட தேவாதி கைவிட்டு நிக்குது. மருத்துவத்தில் என்னென்னமோ சொல்றாங்க. இதை நல்லது பண்ணி கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து கேட்டு நிக்கிறியாயா? அடியானுக்கு தீர்க்காய்ச்சாயா? அதெல்லாம் எந்த விதத்திலும் குறை வந்து சேராது. தகுதிமன் இல்லை. இதை தங்க வைக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு இதே பட்டியல் நிறுத்தி ஆளாகி போடலாமாயா? இது நோவுனுடைய ஒரு பக்கம், வேற சேதாரம் ஒரு பக்கம் இருக்குதாயா? அந்த சேதாரத்தை எடுத்து வீசி காலச்சுத்திரமா கொத்தி வேடிக்கை பார்க்குதாயா? களை எடுத்து என்ற வட்டியை பேர் வாங்கி காப்பாற்றி கொடுத்திருந்தாயி. இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தி வாக்கு என்னை விடாத கை பிடிச்சிட்டு அப்படின்ட்டா தீர்க்காய்ச்சி குத்தரை போட்டு அந்த கட்டோட இருக்கிறாய கட்டை எடுத்து வீசுறாயா? சத்திய வாக்கு பிடிச்சுக்கோ அடியா. இதை பத்திரமா நீ வச்சுக்கணும். சத்தியவா காப்பாத்திருந்தோம். செய்வன பொருள் ஒண்ணு எடுத்து கொடுத்திருக்கா அந்த பொண்ணால பொருள் புதக்கற்பு இருக்குதுன்னு சொல்லி புதக்கற்பு இருக்குது பட்டி முடை வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருந்த நாயா காசு பணத்துக்கு செலவு பண்ணிடாத. தன்னை போல வெளியே வருன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு வர சொல்லு. காய் நடத்த சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னா பட்டி அத்தனை விண்ணப்பட்டு மருமக பட்டி வந்து சேர மாட்டேங்கிறா. பட்டியல கொண்டு சேர்த்தோடு அப்படி வந்து கையேற்ற காரி நடந்தோன்னு நீ மறந்துட்டானாயா அப்படின்னு விட்டு இன்னைக்கு மகுனரே கனி மறைச்சு கொடுத்துருக்கா. நினைச்சு பார்க்கணும். நீ உலகமே சுத்தி பார்த்தியா இல்லையா? எத்தனை லட்சம் செலவு பண்ண? 10 காசு செலவு இல்லாம இதை பற்றி வாழ வச்சு தரேன்னு வாழ வச்சுட்டேன். புரியுதா? இனி முட்டை பணத்தை மீட்டு கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக கொண்ட பொண்ணா கையில் ஒரு பொருள் எடுத்து கொடுத்துனா என்ன எடுத்து கொடுத்த? வாசப்படியில புதைச்சு வச்சிருக்குதுரா அப்படின்னு சொல்லி பொட்டி மகா
அண்ணா போலவா சுத்தம் பண்ற போது கை சிக்கிடு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். முழு நம்பிக்கையோட நம்பிட்டா ஆங்கார கருப்பை பேர் வாங்கி கொடுத்துருவாயா. கடுகளவு குறைச்சு மதிப்பிட்டா அவ 100 தடவை வந்தாலும் இந்த இடத்துல வீண். புரியுதா? அதனால பயப்பட வேண்டாமப்பா. உங்க பட்டியலி பேருக்கு எல்லாரும் மங்கமலம் கோட்டை பெருசு பண்ணி போடலாம். வாகன தொழில் சரி மத்த சொல்லி பேர் வாங்கி தந்துறனாயா. இதா கூட வந்து நிக்கிறேன். நல்ல மழைதான் அடியா வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்குன்னு காமி இல்லையா? கொஞ்சம் குடும்ப விஷயத்துல குழப்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் பயப்படாத. நான் இருக்கேன்ல கோட்டையை கொத்தலம் பண்ணி போடலாம். அதே மாதிரி பஸ் வியாபாரத்தை மலான்னு மாத்தி ஏமாத்து போயிடாத. புரியுதா? அதுல எந்த வசதியும் முன்னேற்ற கொடுத்துருனாயா கொஞ்சம் குடும்ப வச்சுட்டு போகக்கூடாது. சரி நான் பார்த்துக்கேன். அடியா மொண்டிக்கட்ல போட்டாங்கப்பா. அடியா பட்டிய சரி மொண்டிக்கட்ல போட்டாங்க. புரியுதா? இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமால் நிக்கணும் அதே மாதிரி அடியானுடைய வட்டி அத்திரணிக்கு இருள் மங்கி செவ்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு நாள் சமைச்சிருக்கு. சமயம் இருக்கிறதுக்கு வழி தெரியாம நீ வட்டி அத்திரை தத்தளிச்சு நீ கூடு கட்டி கட்டில போட்டு நிறுத்திட்டாங்கப்பா. புரிஞ்சுட்டியா? ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. புரிஞ்சா? அத்தனை கட்டிலையும் போட்டு இன்னைக்கு வட்டி அத்தனை இன்னைக்கு முடக்கி வச்சுட்டாங்கப்பா. இதுக்கு நல்லது பண்ணி என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். கட்டை உடைச்சிடலாமாயா காரியத்தையும் முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? அத்தனை வாகனத்தையும் மீட்டு போடலாம். தொழிலையும் நடத்தி போடுறேன். குறையும் நீக்கி கொடுத்துறேன். போதுமா? சொல்றது புரியுதா? புரியுதா? மங்கிலிக்காரி இன்னைக்கு புத்தி மாறாட்டத்தோட என்னென்னமோ நடக்குது இல்லையா? தன்னுடைய சுய புத்தி இல்லாம இன்னைக்கு உடச்சே பேசுறேன். புரிஞ்சுதா? நீயும் 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, 1000 தேவாதியை கும்பிட்டாச்சு, நல்லது பண்ண முடியல. இதை நல்லது பண்ணி தங்கத்தை எனக்கு என் கையில் ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறான் அடியா இல்லையா? இது நோவும் அல்ல நொடியும் அல்ல. இது வேறொன்னு சரசில் அண்டி இன்னைக்கு பச்சரத்தத்தை குடிச்சிட்டு நிக்குது. புரியுதா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். கட்டை உடைச்சு எடுத்து இடுக்க திக்கத்துல வச்சுட்டு வந்த முடியாது. வச்சு பொண்ணால காப்பாத்தி தீர்க்காயிச்சு குத்திர போட்டு தரணாயா. அடியான கேள்வி எப்படி தனிவா போடுது அதே மாதிரி முறைப்படி தனிவா தரோட. உனக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அந்த சிக்கல் உலக புறஞ்சிட்டு இருந்தாலும் பொண்ணா ஓரத்துல நிம்மதி இல்லாத பண்ணிட்டு இருந்தது. நீ பொண்ணா எப்படி இருக்கிறா பாரு. எப்படி சோர்ந்து எப்படி பண்ணி எப்படி சீரழிவு பண்ணி போன பக்கம் கையெடுக்க முடியாம எவ்வளவு அவமானத்தை கொடுத்தது. எடுத்தாண்ட பாத கொள்ள போட்டு அமுத்தி இருக்கிற நம்மளுக்கு அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. இனி முதலாளியாக்கி இல்லாமா தாயி இன்னொரு பூமி பிரச்சனைக்கு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறியாயா. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி குடும்ப விஷயத்துல சில குழப்பத்தை போட்டு நிக்கிறியாயா. அதெல்லாம் எல்லாரும் முகமெல்லாம் உங்க கோட்டையை கொத்தம் பண்ண வேண்டியது எம்பொருக்கு. போதுமா? பூமியை மாத்தி ஒன்னா கல்யாணத்தை பண்ணி இதே வட்டி நிறுத்தி காமிச்சாங்க. இது சத்தியவான். புரிஞ்சுதா? பத்திரம் வச்சுக்கிற மாலை மாலை அடியாளுக்கு வேணும்னு வந்து கேட்கறாண்டா. மாலை வர வேணும், கல்யாணம் நடக்கணும், தாதி நடக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு நிக்குது. நீயும் 1000 முயற்சி பண்ணியாச்சு, 1000 தேவாதி கையெழுந்தியாச்சு, எங்கெங்கயோ பண்ணி கல்யாணம் நடக்கல அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. இது கிரக தோஷம் வேற மாதிரி நிக்குதப்பா. பயப்பட வேண்டாம். இதெல்லாம் செய்வன பண்ணி போட்டாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேரங்காலம் வந்து வேற மாதிரி நிக்குது. இது பண்ண முடியாது. தசையை நான் காமிக்கிறேன். அந்த தசையில போய் கல்யாணத்தை பண்ணு. பாட்டி கோட்டுமோ அது போட்டு பேர் வாங்கி போடலாம். புடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்க. ரசம் போட்டு குடிச்சு அடியா காரியத்தை எல்லாமே நடத்திட்டேன். நடத்தியாச்சு. இன்னும் சில குறைய போட்டுட்டு நிக்குது. இல்லையா? எல்லாம் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறவா உனக்கு என்ன குறை வந்துரு. புரிஞ்சுதா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் அரசாங்கத்தோட கொஞ்சம் ஒத்துதான் போவேன். பேசலாமா? கரண்ட் பிரச்சனை விஷயமா அரசாங்கத்துல வந்து பணம் கேட்கறாங்க. பொது இடத்துல கம்பம் நட்டுறதுக்கு அது கொடுக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு அடியானுக்கு 2 பேர் சொல்லி கொடுத்தாங்க. புரியுதா? அடியானுமே அதையும் நினைச்சுட்டு அது எப்படி பணம் கொடுக்கறது, ஆட்சி மாறிடுச்சு எப்படி, அதனால பழைய மாதிரி எல்லாம் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பழி போட்ட எப்படி
சட்டம் என்னவோ அந்த சட்ட பிரகாரம் தான் அது நடந்தே தீரும். ஒரு இடத்துல நின்னாலும் மத்த இடத்துல உனக்கு சும்மா கம்பம் கொண்டு போடுவானா இல்லையா? உனக்குன்னு போடுற கம்பம் அதுக்கு உண்டானதை அரசாங்கத்தை என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் செய்ய கோட்டை கொத்தலம் பண்ணிப்போம். வேற என்ன வேணும்? போ வரப்போ சுடு தண்ணியில வெந்தண்ணி ஊத்தி இன்னைக்கு வெந்தண்ணி பொந்தண்ணி பண்ணி வச்சுக்கிறாயா இல்லையா? எத்தனை பிரச்சனை, எத்தனை வேதனை, எத்தனை சோதனை வந்து நின்ன அத்தனையும் மீட்டு பட்டியல் நிறுத்தி வச்சா தங்கத்துக்கு ஒரு அரண்மனை அமைச்சிருக்கிறாயா. இனி ஒரு நல்ல காரியத்துக்கு முத்திர போட்டுறேன். அதே மாதிரி சில குழப்ப தொழில் விஷயம் சரி மற்ற விஷயத்திலும் போட்டு நிற்கிறியா தொழில பெருக்கிடலாம். மற்ற குறையும் நீ கொடுத்துருந்தாயா, பயப்பட வேண்டாம். போதுமா? பத்திரமா வச்சுக்க ரசு கொடுத்து காரணத்தோட தான் நீ இத்தனை நேரம் நிக்க வச்ச. புரியுதா? எங்க போனாலும் உன்ற காரியம் அத்தனையுமே நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நல்லான்னு போனா பொல்லான்னு வருது. பட்டிக்குள்ளாரே நிம்மதி இல்லை, வெளியே நிம்மதி இல்லை. அதே மாதிரி செதறி போச்சு இல்லையா? அந்த செதறல நீயும் 1000 தேவாதி கிட்ட போய் கையேந்தின ஒரு தேவாதி கை கொடுக்கல. கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நின்று அதான் ஒண்ணு கூட்டி கொடுத்த பட்டி பேர் வாய் கொடுன்னு வந்து கேட்டு பெரியாயா. அதனால்தான் உன்னை கூப்பிட்டு அந்த நிறுத்தினேன். பயப்படாது. புரிஞ்சுதா? இதே மாதிரி கட்டி வலியுட்டு இருக்கனாயா என்னை முழு மனசோட நம்பி நில்லு. உங்க கோட்டை கொத்தலம் பண்ணி காமிக்கிற அந்த சிக்கலுக்கு விடப்படி தரனாயா. 9வது நாள் உன்ற வட்டி வந்து நிற்பேன். அதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? பத்திரம் வச்சுக்க. அடியா அந்த நாப்புல வந்து நிக்கிறிய தங்கா இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு மத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நிக்கிறாயா. என்ன பண்றது ஏது பண்ணது தெரியாம ஒரு வகச்சலும் தெரியாத முடிச்சிட்டு நிக்கிறிய. ஏமாந்து குழப்பழிச்சிட்ட. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி ஏமாந்து நீ கைவிட்டு சேதாரமாயி நிக்குது. விடக்கூடும் வந்து கேட்டுட்டு நிக்குது. மர்மமாவே உனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. போதுமா? சந்தோஷமா தாயி. இதே பட்டியல வந்து என்கிட்ட ஒரு தடவை கையேந்தினேன். கையேந்தி எனக்கு இந்த வேலையை பதவி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். நினைச்சபடி பதவி வாங்கி கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வரணா நினைச்சிட்டு இல்லாம பண்ணாங்க. லட்சத்துல சம்பளம். ஏதாய் நீ மலையாட்டு நினைச்சிட்டு இருக்கிற. முயற்சி பண்ணுனா அது கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு பயந்துட்டு நிக்கிற. கல்யாண வரத்தையும் கொடுத்துருவோம் ஐயா. புரிஞ்சுதா? கல்யாண வரத்தையும் கொடுத்துடலாம். நீ நினைக்கிற வைத்தான் வருங்க. புரிஞ்சுதா? கொடுத்துடலாம். இந்த பதவியும் வருதாயா. அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. நான் கூட வந்து நிக்கிறேன். எல்லாரும் பக்கமாக கோட்டை கொத்தலமா இருக்குதாயா. இது சத்திய வாக்கு. கண்டதையும் போட்டு குழப்பிட்டு கிடக்காத. தாய் இந்த அவுப்புமா நான் இருக்கிறனாயா. நீ என்ன நினைக்கிறியோ அதே உத்தரவு வாங்கி கொடுத்தேன். போதுமா? இந்த பத்திரம் வச்சுக்க. கோட்டைக்கு சேதாரமாய் போய் கிடக்குதப்பா. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று இந்த கத்தி கையில நிக்கணும் அதே மாதிரி உன்ற பட்டி அத்தனை இன்னைக்கு ஈட்டி முனை மேல நிக்குது. ஒட்டி மகை இன்னைக்கு பட்டி அத்தனையும் தத்தளிச்சு இன்னைக்கு இரும்பு மங்கி செவ்வாக்கு மங்கி முடங்கி இன்னைக்கு சேதாரமாகி வெளியே சொல்ல முடியாத பிடிச்சிட்டு நிக்கிற. அது வீட்டு கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் சோதனை போட்டுட்டாங்கப்பா. அந்த சோதனையில நான் பாஸ் ஆகவே போடலாம். சத்திய பாட்டு புரியுதா? நம்பி வந்து நில்லு. 3 தடவை பிடிச்சு கொடுத்தாங்க. இது போக்குவரத்துல வச்சுக்காங்க. தாயே அங்கார கருப்பு கோட்டையில எதிர்பார்த்து நிக்கிற ஒரு காரியத்துக்கு இல்லையா? அந்த காரியத்தை விண்ணப்படாம எப்படியே கொண்டு என் கையில ஒப்படைச்சிரு அப்படின்னு ஒண்ணு கேட்டுருக்கீங்க. மரபொருளாவே பேசிக்கலாம். வெளியே சொல்ல வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு கோட்டையில வந்து நீ மரியாதைக்கு தாயி சேதாரம் இல்லாம கொண்டு வந்து ஒப்படைச்சிடலாம். புரிஞ்சுதா? பார்த்துருவா நாமளா வீலான்னு. புரிஞ்சுதா? அது போக இல்லத்துக்குள்ள தெளிவில்லையே. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. உடல் ரீதியாகவும் ஒரு நிமிஷம் மறு நிமிஷம் எல்லாம் மேலு கை காலமா எல்லாம் பட்டியெல்லாம் முடங்கி நிக்குது. மொத்தத்துல நீ குப்புற தேவாதிய பேச மாட்டேங்கிறாயா. புரிஞ்சுட்டியா? இது எல்லாம் மீட்டு என் பட்டியை வாழ வச்சு அது முனமுடியாது ஒப்படைன்னு வந்து கேட்டு இருக்கிறேன். ஒப்படைச்சிடலாமாயா? சத்திய வாக்கு என்னை முழு மனசோட நம்பி நின்றுட்டா அப்படின்ட்டா தங்க வளத்துல ஆழ்ந்து கொடுத்துருவேன். புரியுதா? இன்னையோட இந்த பிரச்சனையை விட்டுறோம். நான் பாத்துக்கிற தாய் தான் கூட வந்து நிக்கிறேன். இதை பிடிச்சுக்காங்க. இத வாகனத்துல வை. முடிச்சு கொடுத்துட்டான். அவருக்கு பாருங்க பிரச்சனை பாதுக்கு இருப்ப. இந்த எத்தனை வேதனை பண்ணுனா அத்தனை வேதனையிலுமே
அப்ப சொல்லிட்டாருங்கிறக்காக நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி என்ன தங்கா தத்தளிச்சு நின்னுச்சு. அப்புறம் முன்னே சோதனை தான் போட்டு பார்த்தா அப்புறம் பாது கருப்ப நீங்க அருவாளை வச்சுட்டு என்னால நிக்க முடியலையா. வந்த அங்க ஒரு போர் போட்டினான். ஓ 2 நாள்ல முடிச்சு கொடுத்துறேன். எழுதுன பிரகாரம் முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? இது சத்திய வாக்கு. பத்திரை வச்சுக்கோ, ரசம் போட்டு குடிச்சுக்கோ. தடிமன் இல்ல எழுதுனது பட்டா. அது எங்க உலகம் போல இருக்குதுங்க. உலகத்திற்கு அத்தனை தேவதை கையேந்தினா கிடைச்சுதா இல்லையா? அதே மாதிரி என்னை நம்பி வந்து கையேந்தினீங்க, நான் ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். கைப்பற்றி கொடுத்துருக்குன்னா அதே மாதிரி இந்த சொத்து பிரச்சனையுமே மலையாட்ட நினைச்சிட்டு அவ்வளவு ஒரு பாலத்துக்கு தப்பிச்சுட்டு புரிஞ்சுதா? இப்போ உணர்ந்துட்டாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அதையுமே முடிச்சு கொடுத்தாச்சு. நீ அடுத்தது இன்னும் ஒண்ணு அதையும் கொடுத்துருவா கொடுத்துட்டு அடியான வெளிநாடு அனுப்புறேன். புரியுதா? வாரிசோட போயிடலாம் போ.